வாங்கப்பா. நல்லா இருக்காங்களா? ஓகே, இந்த வாரேன். தம்பி அன்னைக்கு தற்போது தேவேந்திரகுல முன்னேற்ற பேரவை நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய எஸ்ஆர் பாண்டியன் நம்மளோட நினைப்பில் இருந்திருக்கார். ஐயா, இன்றைய ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் எப்படி இருந்தது? ஆர்ப்பாட்டத்தோட நிலவரம் எப்படியா இருக்கும்? இது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய ஒரு ஒற்றுமைக்கான வெற்றின்னு நாங்கள் சொல்லணும். ஏன்னா சமீப காலமாக தொடர்ந்து அடக்குமுறைகள், எத்தனையோ அடக்குமுறைகள் திருநெல்வேலி மாவட்டமாக இருக்கட்டும், தூத்துக்குடி மாவட்டமாக இருக்கட்டும், மதுரையில் இருக்கட்டும், தென் மாவட்டங்களே ஒரு அடக்குமுறையான சூழல். அது அரசியல் தலையீடும் சரி, காவல்துறையும் சரி, தொடர்ச்சி அடக்குமுறையான சூழல். தன்னைத்தானே ஆதிக்க சமூகம் சொல்லிக்கிறவங்களும் அரசியலை பயன்படுத்தி தொடர்ச்சியாக தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக ஒரு சமூகத்தை ஏற்றினா தான் நம்ம பெரிய ஆள் ஆக முடியும் அப்படிங்கிற இங்கே சிலர் கலந்து வர சூழலில் இங்கே சமமாக இருக்கிற எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருக்கிற ஒரு சூழ்நிலையை கெடுக்கிற விதமாக பல பிரச்சனைகளுக்கு சமீப காலமாக ஒரு 6 மாத காலமாக தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இந்த சமூகம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் போற்றி வணங்கக்கூடிய ஐயா இமானுவேல் சேரனாரை தொடர்ச்சியாக சில சமூக விரோதிகளை கைது செல்ல சொல்லி நாங்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை வச்சோம். அதுக்கு எந்தவித நடவடிக்கையும் இல்லை. அது சம்மந்தமாக நம்ம முதுகுத்தூர் பகுதியினுடைய வட்டார தாலுகா சங்கத்திலிருந்து ஒரு போராட்டம் ஏற்படுத்தியிருக்காங்க. அதில் நாங்கள் இங்கே எந்தவித அமைப்பு அந்த பேதம் இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையாக கலந்துக்கிட்டோம். அதில் இன்றைக்கு வெற்றி அடைஞ்சிருக்கோம். அதனால் இன்றைக்கு கலந்துக்கிட்ட அத்தனை தேவேந்திரகுல வேளாண் சமுதாய சொந்தங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்து கடமை. நன்றி. அண்ணன் எஸ்ஆர் பாண்டியன் அவர்களை தொடர்ந்து மரியாதைக்குரிய அழகர்சாமி பாண்டியன் அவர்கள் நம்முடன் இணைப்பில் இருந்திருக்கார். ஐயா, இன்றைய போராட்டத்தோட நிலவரம் எப்படி இருந்தது, என்ன என்றது விவரமாக சொல்லுங்கள். ஒருங்கிணைந்த அனைத்து வட்டார தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்துடைய சார்பில் முதுகுளத்தூர் வட்டார தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்துடைய தலைமையில் இன்றைய தினம் ஐயா தியாகி இமானுவேல் சேகரனாரையும் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களையும் தொடர்ந்து அவமதித்து பேசி வரும் நபர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யக்கோரி நடந்த அறவழி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பெருந்திரளான மக்களும் பெருவாரியான தலைவர்களும் கலந்து கொண்டார்கள். ஆர்ப்பாட்டம் அமைதியான முறையில் நல்லபடியாக நடந்து முடிந்தது. சமூக நல்லிணக்கத்தை காக்க அரசாங்கமும் காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். நன்றி. போராட்டம் வெற்றி பெற்றதா நினைக்கிறீங்களா ஐயா? எங்களுடைய ஒற்றுமைக்கு எங்களுடைய ஒற்றுமை தான் வெற்றி. அவ்வளோதான். மக்கள் அதெல்லாம் தாண்டி நாங்கள் ஒற்றுமையாக நிற்கிறது மட்டும்தான் எங்களுக்கான வெற்றி. நன்றி. திரு அழகர்சாமி பாண்டியன் அவர்களை தொடர்ந்து மருதநாட்டு மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய ராஜ்குமார் அவர்கள், பனை ராஜ்குமார் அவர்கள் இணைப்பில் இருந்திருக்கிறார். ஐயா வணக்கம். இந்த மதுரையிலிருந்து இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்துருக்கீங்க. ஆர்ப்பாட்டமானது எப்படி இருந்தது? ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் நிறைவேறுமா ஐயா? ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய வெற்றின்னு தான் சொன்னேன். அவங்க சொல்லுங்கள், தன்னெழுச்சியாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் விருந்துகளாக இந்த தேவேந்திர வேளாண் சமூக மக்கள் கலந்துருக்காங்க. 1000க்கும் மேற்பட்ட பெண்களே இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க. தொடர்ச்சியாக தென் மாவட்டத்தில் இந்த தேவேந்திர வேளாண் சமூகத்தினுடைய பெரும் கடவுளாக பார்க்கக்கூடிய தியாகி இமான் சேகரன் அவர்களை இழிவாக பேசி வருவதை இழிவாக பேசக்கூடிய அந்த கயிறுகளை கண்டித்து தொடர்ச்சியான போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சியாக நடைபெற்ற இந்த போராட்டத்தில் இன்றைக்கு தமிழக அரசை இந்த கூட்டத்தின் மூலம் வலியுறுத்தி நாங்கள் இந்த மக்கள் கேட்கக்கூடிய கோரிக்கைன்னா, இந்த தியாகி இமான் சேகரன் ஒரு சுதந்திர போராட்ட வீரர். இந்த மண்ணில் சாதியத்துக்கு எதிராக அவர் இறுதி நாள் வரை களமாடினார். பெண் விடுதலை பற்றி பேசியிருக்கிறார். பெண்களுக்கான மறுவாழ்வு பற்றி பேசியிருக்கிறார். இப்படி தொடர்ச்சியாக பெண்களுக்கான அவருடைய களப்பணியிலே மிகப்பெரிய ஒரு பங்காற்றியிருக்கிறார். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு பெண்கள் மிகப்பெரிய தன்னெழுச்சியோடு இந்த கூட்டத்தில் கலந்துருக்கான்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் சாதிய பாகுபாடு இல்லாமல் சமூக மக்கள் ஒன்றிணைந்து இன்றைக்கி களத்தை அரசியலில் பயணிக்கக்கூடிய நிலையில் இதுபோன்ற ஒரு சாதிய உண்மத்தோடு ஆப்பநாடு மரபு சங்கம் தொடர்ச்சியாக தியாகி இமான் சேகரன் அவர்களை இழிவாக பேசுவதை இந்த கூட்டம் வன்மையாக கண்டிக்கும். தமிழக அரசு, தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தமிழக அரசு நினைத்தால் உடனடியாக இதுக்கான தீர்வை கொண்டு வர முடியும்.
இதுக்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் மூலம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் ஒருங்கிணைந்த தேவேந்திர குல வேளாளர் சங்கத்தின் அனைத்து 17 சங்கங்களும்